ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ் ஆஃப் தைராய்டு ஆஃப்தால்மோபதி, அதாவது தைராய்டு டிசார்டர்ஸில் வர வேரியஸ் ஐ சைன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்டாக கிரேவ்ஸ் டிசீஸில் தான் நம்ம இந்த சயின்ஸ்லாம் பார்ப்போம். அது என்னென்ன சயின்ஸ், எப்படியான ஃபீச்சர்ஸ்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம த மோஸ்ட் காமன் சைனை பார்க்க போகிறோம். தட் இஸ் த டேல் ரிம்பிள் சைன். இது வந்து 90% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு தைராய்டு ஆஃப்தால்மோபதி இருக்கவங்களுக்கு இந்த சைன் இருக்கும். அதான் டேல் ரிம்பிள் சைன். இது என்ன சொல்லுதுன்னா, தெர் இஸ் லிட் ரிட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட் இஸ் நத்திங் பட் த அப்பர் லிட்டை சொல்கிறாங்க. நம்ம லெஃப்ட்டில் ஒரு நார்மல் இமேஜ் ஒன்று வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், இந்த அப்பர் லிட் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த அப்பர் ஸ்க்ளீராகவே தெரில பாருங்கள். இதெல்லாம் தான் ஸ்க்ளீரா, திஸ் ஆல் திஸ் ஸ்க்ளீரா. வேரஸ் இந்த பார்ட்டில் உங்களுக்கு நோ ஸ்க்ளீரா இஸ் விசிபிள். நார்மலாக அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும். வேரஸ் இந்த அப்பர் லிட் ரிட்ராக்ஷன் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்க்ளீரா இஸ் விசிபிள் பார்த்தீங்களா, the upper sclera is visible. That is because the upper eyelid has retracted. மேலே ரிட்ராக்ட் ஆகிட்டு, அதனால தான் விசிபிளாக இருக்குது. இது வந்து டியூ டு சூப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் த முல்லர் மசில்ஸ், அதனால இப்படி ஆகுது. திஸ் இஸ் கால்ட் டேல் ரிம்பிள் சைன். இதோடு நம்ம இன்னொரு சைனையும் நம்ம பேரலாக படிக்க போகிறோம். அது என்னென்னா கோச்சஸ் சைன். இது என்ன சொல்லுதுன்னா, இன்க்ரீஸ்ட் லிட் ரிட்ராக்ஷன் ஆன் விஷுவல் ஃபிக்ஸேஷன். அதாவது ஒரு இடத்த நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு லிட் ரிட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். நார்மலாகவே லிட் ரிட்ராக்ஷன் இருக்குது, அதான் டேல் ரிம்பிள் சைன். அதே நம்ம விசுவலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நம்மளோட லிட் ரிட்ராக்ஷன் அதிகமாகும். அது வந்து கோச்சஸ் சைன். இது ரெண்டுமே தைராய்டு ஆஃப்தால்மோபதியில் வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்வாக் சைன். இது என்னென்னு இன்னொரு பேர் என்ன சொன்னால் ஸ்டாரிங் லுக். அதாவது ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்க மாதிரி ஸ்டாரிங் லுக். நார்மலாக இந்த சைடு பாருங்கள், இவங்க நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது. வேறஸ் இந்த இமேஜில் பார்த்தீங்களா, அவங்க நம்மளை பார்த்து முறைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா தெர் வில் பி இன்கம்ப்ளீட் அண்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் பிளிங்கிங். அவங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக கண்ணை சிமிட்ட மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தடவை நம்ம பிளிங்க் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு கவுண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு கவுண்ட் எடுத்தால் அது வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் தட் இஸ் எக்ஸ்பிளைன் பை திஸ் ஸ்டெல்வாக் சைன். அடுத்து என்னென்னா இந்த ரெண்டு சைன்ஸை பேரலாக பார்க்க போகிறோம். அது என்னென்னா வான் கிராஃபி சைன் அண்ட் கிரிஃபித் சைன். ரெண்டுமே கிர்னு வருது பார்த்தீங்களா. இந்த வான் கிராஃபி சைன் என்னென்னா லிட் லேக் ஆஃப் அப்பர் ஐலிட் ஆன் டவுன் கேஸ். அதாவது டவுன் கேஸ்னால் நம்ம கீழே பார்க்குறப்ப நார்மலாக இப்போ இந்த கண்ணில் வந்துட்டு பார்த்தீங்களா அப்பர் ஐலிட் அப்படியே க்ளோஸ் ஆகும். இப்போ நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பர் ஐலிடும் அப்படியே கீழே வந்துடும். வேறு இந்த சைடு பாருங்களேன், உங்கள் அப்பர் ஐலிட் கீழே வரவே இல்லை, மேலேயே தான் இருக்குது. தட் இஸ் கால் லிட் லேக் ஆகுது, கீழே வராமல். நீங்கள் கீழே பார்க்குறப்ப அப்பர் ஐலிட் கீழே வராமல் இருந்ததுன்னா தட் இஸ் வான் கிராஃபி சைன். அதே நீங்கள் ஆப்போசிட்டாக மேலே பார்க்குறப்ப டியூரிங் அப்வர்ட் கேஸ் அதேமாரியே உங்களோட லோவர் ஐலிடும் கொஞ்சம் மேலே வரும். அது வராமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் கிரிஃபித் சைன். கீழே பார்க்குறப்ப அப்பர் ஐலிட் கீழே வரலனா தட் இஸ் வான் கிராஃபி சைன். மேலே பார்க்குறப்ப லோவர் ஐலிட் லேக் ஆனிச்சுன்னா தட் இஸ் கிரிஃபித் சைன். அடுத்து என்னன்னா கிஃபார்ட் சைன். கிரிஃபித்னு முன்னாடி பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்குறது கிஃபார்ட். ரெண்டுமே வேறு. இந்த கிஃபார்ட் சைன் என்ன சொல்கிறாங்கன்னா தெர் இஸ் டிஃபிகல்ட்டி இன் எவர்ட்டிங் அப்பர் ஐலிட். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இமேஜ் இருக்குது. இது நார்மலாக நம்ம இப்படி ஒரு அப்பர் ஐலிடை எவர்ட் பண்ண முடியும், அப்படியே திருப்பலாம். இதான் எவர்ட்ற அந்த மிஷினு. இதை வச்சும் டிவைஸ் இதை வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக கை வச்சே கூட பண்ணலாம், ஒரு பட்ஸை வச்சு கூட பண்ணலாம். இந்த இடத்துல பண்ண முடிஞ்சால் நார்மல். வேற இந்த பர்டிகுலர் தைராய்டு ஆஃப்தால்மோபதி பேஷண்ட்ஸுக்கு இப்படி பண்ண முடியாது. அதாவது ரிட்ராக்டே பண்ண முடியாது, இவர்ட்டே பண்ண முடியாது. டிஃபிகல்ட்டி இன் இவர்ஷன், தட் இஸ் கால் கிஃபார்ட் சைன். கிரிஃபித்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், மேலே பார்க்குறப்ப லோயர் ஐலிட் லேக் ஆகுதா கிரிஃபித். அதே டிஃபிகல்ட்டி இன் எவர்ட்டிங் அப்பர் ஐலிட் இருந்தால் கிஃபார்ட் சைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ராத் சைன். என்ராத் சைன்னா ஒன்றும் இல்லை, எடிமா ஆஃப் த லோயர் ஐலிட். இப்போ இந்த நார்மல் இமேஜ் பாருங்கள், லோயர் ஐலிட்டில் இதுதான் நார்மல் கான்டர் ஆஃப் த லோயர் ஐலிட். இப்போ அதுவே ஒரு ஸ்வெல்லிங்காக இருந்து எடிமேட்டஸாக ஆணிச்சு அப்படின்னா திஸ் ஆர் ஆல் எடிமா. அப்படி ஆனிச்சுன்னா தட் இஸ் என்ராத் சைன். இ ஃபார் என்ராத், இ ஃபார் எடிமா ஆஃப் த லோயர் ஐலிட். இதுதான் என்ராத் சைன். அடுத்து நம்ம என்ன சைன் பார்க்குறோன்னா ரீஸ்மேன் சைன். இந்த ரீஸ்மேன் சைனில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரொட்டீனாக ஒன்று யாருமே பண்ணாததை ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து கண்ணில் வைக்கிறாங்க. அதாவது மூடி இருக்க கண்ணில் வைக்கிறாங்க. வச்சு பார்த்தா தே ஆர் ஹியரிங் அ ப்ரூவி. அப்படி கேட்டுச்சுன்னா தட் இஸ் கால் ரீஸ்மேன் சைன். வேர் த ப்ரூவி இஸ் ஹியர் when the stethoscope is kept with the eyes closed. இந்த இடத்துல இப்படி ஸ்டெத்தை வச்சா ஒரு ப்ரூவி கேட்டுச்சுன்னா தட் இஸ் கால் ரீஸ்மேன் சைன். அடுத்து என்னென்னா ஜாஃப்ராய் சைன். இது ஜாஃப்ராய் சைனில் என்ன பார்க்குறோன்னா, நார்மலாக நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே தலையை நேராக வச்சுட்டு உங்கள் அப்படியே கண்ணை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்துட்டு போங்க. ஒரு அளவு வரைக்கும் நார்மலாக பார்த்துட்டு போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் மேலே பார்க்கணுன்னா உங்களோட ஃபோர்ஹெட் வந்து தானாக ரிங்கிள் ஆகும் இந்த மாதிரி. திஸ் இஸ் ஃபோர்ஹெட் ரிங்க்லிங். இப்படி ஆனால் தட் இஸ் நார்மல்.
இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு அந்த ஃபோர்ஹெட் ரிங்க்லிங் இருக்காது. நம்ம அந்த சுப்பீரியர் கேஸில் பார்க்குறப்ப ஃபோர்ஹெட் ரிங்க்லிங் இருக்காது. தட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோர்ஹெட் ரிங்க்லிங் ஆன் அப்வர்ட் கேஸ் இஸ் ஜோஃப்ராய் சைன். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து என்னென்னா ஜெலினெக் சைன். இந்த ஜெலினெக் சைனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இங்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்கே இருக்கா இங்க். தட் இஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆஃப் த சுப்பீரியர் ஐ ஃபோல்ஸ். நார்மலாக இந்த கண்ணில் இது எந்த ஸ்கின் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்கும். வேறஸ் இந்த இடத்துல இந்த சுப்பீரியர் ஐ ஃபோல்ஸ்லாம் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டடாக இருக்குது. அதனால திஸ் இஸ் கால் ஜெலினிக் சைன். அதாவது இங்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க் வச்ச மாதிரி சுப்பீரியர் ஐ ஃபோல்ஸில் அதான் ஜெலிங்க் ஐஎன்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்டோகே சைன். இந்த ஹெர்டோகே சைன் என்ன சொல்லுதுன்னா there is loss of lateral third of eyebrows. நார்மலாக நமக்கு ஐப்ரோஸ் இப்படி ஃபுல்லாக இருக்கும், இதான் ஐப்ரோஸ். இந்த இடத்துல lateral 1/3 is lost of lateral 1/3 of the eyebrows is called Hertoghe sign, which is also seen in thyroid ophthalmopathy. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோபியஸ் சைன். இந்த மோபியஸ் சைன் என்ன சொல்கிறாங்கன்னா there is inability to converge. அதாவது தூரமாக ஒரு இதை பார்க்க சொல்லிவிட்டு திடீர்னு இப்படி நம்ம ஒரு ஃபிங்கரை கொண்டு வந்துட்டு இந்த ஃபிங்கரை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் லைக் இந்த இடத்துல நார்மலாக இருக்கவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க, அந்த ஐஸ் ரெண்டுமே கன்வெர்ஜ் ஆகுதா, ஏன்னா இந்த பெண்ணை அவங்க பர்டிகுலர் பெண்ணை பார்க்குறதுக்காக கன்வெர்ஜ் ஆகும். வேறு இந்த தைராய்டு ஆப்தால்மோபதியில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இடையில கொண்டு வந்து பாருங்கன்னா ஐ கன்வெர்ஜ் ஆகாது. தட் இஸ் நோ கன்வர்ஜன்ஸ். தட் இஸ் டியூ டு தைராய்டு ஆப்தால்மோபதி அண்ட் தட் இஸ் கால்ட் மோபியஸ் சைன். தென் அடுத்த சைன் பார்த்தோம்னா சாட்லர் சைன். திஸ் இஸ் த ஃபைனல் சைன் வி ஆர் சீயிங் இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ. சாட்லர் சைன் இதில் என்னென்னா there is increase intraocular pressure in upward gaze. அதாவது இந்த தான் ஐஓபி இன்ட்ராகுலர் ப்ரெஷர் நோட் பண்ணுறது. இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு அப்வர்ட் கேஸ் அதாவது மேலே பார்க்குறப்ப அவங்களோட இன்ட்ராகுலர் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு சாட்லர் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே இந்த ஒரு சிங்கிள் இமேஜில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். இது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டால்ரிம்பிள் சைன். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் சைன் அப்படின்னு பார்த்தோம். இல்லைனா there will be lid retraction. அதே lid retraction which increases on visual fixation அப்படின்னா that is called Kocher sign. அடுத்து ஸ்டெல்வாக் சைன். ஸ்டெல்வாக்னா ஸ்டில்லாக இருக்குது, அதான் ஸ்டெல்வாக். ஸ்டில்லாக இருக்குதுன்னா என்ன, அதான் இன்கம்ப்ளீட் அண்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் பிளிங்கிங், அப்படியே ஸ்டில்லாக பார்த்துட்டே இருப்பாங்க, அதான் ஸ்டெல்வாக் சைன். அடுத்து வான் கிராஃபி சைன். வான் கிராஃபி சைன்னா வான் கிராஃபி அண்ட் கிரிஃபித் இது ரெண்டுமே அப்படியே பேரலாக படிங்க. வான் கிராஃபினா கீழே பார்க்குறப்ப அப்பர் ஐலிட் லேக் ஆகும், கிரிஃபித்னா மேலே பார்க்குறப்ப லோயர் ஐலிட் லேக் ஆகும். அடுத்து கிஃபார்ட் சைன். கிஃபார்ட் சைன்னா டிஃபிகல்ட்டி இன் இவர்ட்டிங் த அப்பர் ஐலிடில் இவர்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த சைன் என்ராத் சைன். என்ராத் ஸ்டார்ட்ஸ் வித் இ அண்ட் இ ஃபார் எடிமா. எடிமா ஆஃப் த லோயர் ஐலிட் இஸ் கால்ட் என்லாத் சைன். அடுத்து ரீஸ்மேன் சைன். ரீஸ்மேனில் என்ன பண்ணுறாரு இந்த ரீஸ்மேன், சம்மந்தமே இல்லாமல் கண்ணில் ஸ்டெதஸ்கோப் எடுத்து வைக்கிறாரு, வச்சு ஹி ஹியர்ஸ் அ ப்ரூயிங், அதான் ரீஸ்மேன் சைன். அடுத்து ஜாஃப்ராய் சைன். ஜாஃப்ராய் சைன் என்ன பண்ணுறாரு, மேலே பார்க்க சொல்லிட்டு தெர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோர்ஹெட் ரிங்க்லிங் அப்படின்னு கண்டுபிடிச்சா தட் இஸ் ஜாஃப்ராய் சைன். அடுத்து ஜெலினெக் சைன். ஜெலினெக் சைன்னா என்ன, இங்க்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஜெலினெக் இங்க்னு. இங்க்னு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆஃப் த சுப்பீரியர் ஐ ஃபோல்ஸ், தட் இஸ் கால்ட் ஜெலினெக் சைன். அடுத்து ஹெர்டோகே சைன். ஹெர்டோகே சைன் லாஸ் ஆஃப் லேட்ரல் தேர்ட் ஆஃப் ஐப்ரோஸ் இஸ் கால்ட் ஹெர்டோகே சைன். நெக்ஸ்ட் தட் இஸ் மோபியஸ் சைன்ஸ். மோபியஸ் சைன் இனபிலிட்டி டு கன்வெர்ஜ். ஒரு ஆப்ஜெக்டை கிட்டக்க இருக்க ஆப்ஜெக்ட் பார்க்க சொல்கிறப்ப அவங்களால கன்வெர்ஜ் பண்ண முடியாது ஐஸை. அடுத்து சாட்லர் சைன். சாட்லர் சைன்னா இன்க்ரீஸ் இன்ட்ராகுலர் ப்ரெஷர் இன் அப்வர்ட் கேஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு 13 சைன்ஸ் ஆஃப் தைராய்டு ஆப்தால்மோபதி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.